ரமலானை தவறவிடாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضانا إيمانا واحتسابا من غفر من تقدم. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் அது சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளது அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரமலானுடைய முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். ரமலானுடைய முதல் பகுதியிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துஆக்களை நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய காலகட்டம் துவங்கிவிட்டாலே, ரமலானுடைய முதல் பகுதி ஆரம்பமாகிவிட்டாலே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹமத்துக்களை, அவனுடைய கிருபையை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துஆக்களை நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார். ரமலானுடைய முதல் பகுதி ஆரம்பமாகிவிட்டால் அல்லாஹும்ம யா அல்லாஹ் அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையாளனுக்கெல்லாம் மகா கிருபையாளனே, உன்னுடைய கிருபையை எங்கள் மீது பொழிவாயாக என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ரமலானுடைய முதல் பகுதியிலே கேட்க சொல்லியிருக்கின்றார்கள். பெருமக்களே, ரமலானுடைய மாதம் துவங்கிவிட்டாலே, அந்த ரமலானுடைய மாதத்திலே, அந்த காலகட்டத்திலே என்னவெல்லாம் அமல்கள் செய்ய வேண்டுமோ எல்லா விதமான அமல்களையும் நாம் செய்துவிட வேண்டும். எதற்காக? காரணம் என்ன? ரமலானிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பருளுகளுக்கும், ஒவ்வொரு சுன்னத்துக்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ரமலானுடைய செய்யக்கூடிய ஒரு பருளுக்கு 70 பருளுகளுடைய நன்மைகளை வழங்குகிறான். ரமலானிலே செய்யக்கூடிய ஒரு சுன்னத்துக்கு ஒரு பருளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். வருடந்தோறும் இந்த ஹதீஸை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் வருடந்தோறும் வரக்கூடிய ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்துகின்றோமா? அந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அமல்களை முழுமையாக செய்கின்றோமா என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் இருக்கிறது, துவா செய்யக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
3 பேருடைய துவா நிராகரிக்கப்படுவதில்லை. அதிலே ஒன்று நோன்பாளியினுடைய துவா. இஃப்தாரிலே செய்யக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்திலே உடனே கபூல் செய்யப்படுகிறது, உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுடைய செருப்பு அருந்து போனாலும் அதையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த ரமலானிலே உம்ரா செய்யக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு போனார்கள். இறுதி ஹஜ்ஜும் அதுதான், முதல் ஹஜ்ஜும் அதுதான். அந்த நேரத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி பெண்மணி நபியோடு வரலை. நபியிடம் கேட்டார்கள், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு இந்த ஆண்டு வந்தார்கள், நீங்கள் ஏன் வரவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து வருத்தத்தோடு கவலையோடு கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னார், என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே உங்களோடு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்பதாக சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், என்னோடு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வைந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எதன் காரணமாக? நீங்கள் ரமலானுடைய அந்த காலகட்டத்திலே முடிந்தால் உம்ரா செய்து விடுங்கள். ரமலானிலே உம்ரா செய்வது இருக்கிறதே, அது என்னோடு ஹஜ் செய்வதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மம் சிறந்ததா ஹஜ் சிறந்ததா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்திலே தர்மம் சிறந்ததுதான். ஆனால் வெறுமன தர்மங்களை மட்டும் செய்துவிட்டு ஹஜ் செய்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்து அந்த மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்றால் இந்த நேரத்திலே தர்மத்தை விட ஹஜ் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, ரமலானுடைய இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வரமாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் தவறிவிடக் கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மிஸ் பண்ணிவிடக் கூடாது. முடிந்த அளவு எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிறானோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றானோ அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் அமல்களை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எது நல்லது எது தீயது என்பதை அல்லாஹ் 7 வகையாக பிரிக்கின்றான். 2 அமல்கள் இருக்கிறது. அந்த 2 அமல்களும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திவிடும். இன்னும் 2 அமல்கள் இருக்கிறது, அதற்கு தக்க நன்மையோ தீமையோ அதற்கு ஏற்ற கூலியோ தண்டனையோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதற்கு அடுத்தபடியான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமலுக்கு ஒரு அமலுக்கு அல்லாஹ் 10 கூலியை தருகின்றான். இன்னும் ஒரு அமல் இருக்கிறது, அதற்கு ஒரு அமலுக்கு அல்லாஹ் 700 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான். கடைசியாக ஒரு அமல் இருக்கிறது, அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கூலியை எதிர்பார்க்க வேண்டும். இவ்வளவுதான் கூலி என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்யவில்லை. இப்படி மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே 7 வகையாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. முதலிலே சொன்ன 2 அமல்கள் இருக்கிறது, அது 2 விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. அது என்ன 2 அமல்கள்? யார் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையிலே யார் உலகத்திலே மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், உல தூய்மையோடு இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை அவனிடத்திலே இருக்க வேண்டும். அதே நிலையிலே அல்லாஹ்வை அவன் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வோடு இன்னொரு மனிதனை கூட்டாக்க கூடாது. அதே நிலையிலே அவன் உலகத்திலே அவன் வாழக்கூடிய காலகட்டத்திலே மரணித்தால் அவனுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு அமல் இருக்கிறது, யார் இணை வைத்த நிலையிலே மரணித்து அல்லாஹ்வை சந்திப்பார்களோ அவர்களுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது.
இணை வைக்காமல் அல்லாவை சந்தித்தால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. இணை வைத்த நிலையிலே அல்லாவை ஒரு மனிதன் சந்தித்தால் அவனுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது. அடுத்த 2 அமல்கள், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கின்றான், அந்த ஒரு பாவம் எழுதப்படும், நன்மையை போல பன்மடங்காக எழுதப்படாது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கின்றான், ஆனால் அவன் செய்யவில்லை என்றால் செய்ய நினைத்ததினால் அல்லாஹ் ஒரு கூலியை அவனுக்கு எழுதுகிறான். அதற்கு அடுத்தபடியான ஒரு அமல் இருக்கிறது, சுபஹான் அல்லாஹ் என்பதாக அந்த மனிதன் சொல்கின்றான். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 10 நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் 700 நன்மை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் 1 ரூபாய் செலவு செய்தால் 700 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான். இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட கூலியை நிர்ணயம் செய்திருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட நன்மையை உறுதி செய்திருக்கின்றான். ஆனால் ஒரு அமல் இருக்கிறது, அந்த அமலுக்கு அல்லாஹு தஆலா எந்த விதமான கூலியை நிர்ணயம் செய்யவில்லை, எந்த விதமான நன்மையை நிர்ணயம் செய்யவில்லை. அதனுடைய நன்மை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உலகத்திலே ஹஜ் செய்தால் இவ்வளவு நன்மை, உலகத்திலே தொழுதால் இவ்வளவு 27 மடங்கு நன்மை, உலகத்திலே இன்ன அமல் செய்தால் இன்ன நன்மை என்பதாக எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு கூறிவிட்டான். ஆனால் ஒரே ஒரு அமலுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா இவ்வளவுதான் நன்மை என்பதை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அவன் ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றான் என்றால் அந்த நோன்புடைய கூலியே நானாக இருக்கிறேன், அந்த கூலி நானாக ஆகிவிடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, நோன்புக்கு கூலி 1க்கு 10, 1க்கு 700 என்று எழுதவில்லை. அது எவ்வளவு எழுத அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மேன்மையானது, உயர்வானது இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நோக்கக்கூடிய இந்த நோன்பாக இருக்கின்றது. பெருமக்களை, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் தவறிவிடக் கூடாது. உலகத்திலே ஒரு வியாபார சீசன் வருகிறது என்று சொன்னால் எத்தனையோ விளம்பரங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த சீசனுக்கு வியாபாரிகள் ஆயத்தமாகின்றார்கள். உலக ரீதியாக எப்படி தயாராகணுமோ அப்படி தயாராகின்றார்கள். ரமலானுக்கு அல்லாவும் என்ன செய்கிறான்? ஆயத்தமாகிறான், ஆயத்தப்படுத்துகிறான். ரமலானுடைய முதல் இரவிலேயே வானுலகத்திலே பெரிய அதிசயங்கள் நடக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். என்ன அதிசயங்கள் நடக்கின்றது? அல்லாஹ் ரமலானிலே முதல் இரவிலே உத்தரவு விடுகிறான், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? உத்தரவிடுகின்றான். பெரும் பெரும் அதிசயங்கள் விண்ணுலகத்திலே நடக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, நன்மையிலே ஆர்வம் உள்ள மக்கள் புனிதமிகு மாதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மையை நோக்கி முன்னேறி வர வேண்டும், தீமையை என்ன செய்ய வேண்டும்? விலக்கிவிட வேண்டும். இப்போதாவது நாம் தீமையை விட்டுவிட்டு நன்மைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? எச்சரித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்திருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? தவற விட்டு விடாதீர்கள். ஒரு மனிதன் ஷாபானுடைய கடைசியிலே நோயாளியாக இருக்கிறான் என்றால், ரமலானுடைய பிறை தெரிய போகிறது என்றால் அவன் வருத்தப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும், வேதனைப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நான் எப்படி அமல் செய்ய போகிறேன்? எனக்கு நோய் வந்து விட்டது, எனக்கு உடல்நிலை சரியில்லையே, நான் இவ்வளவு மோசமான நிலையிலே இருக்கிறேனே என்பதாக அவன் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று லேசாக நமக்கு தலைவலி வந்து விட்டாலும் கூட, லேசாக உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட நாம் நோன்புகளை விடக்கூடியவர்களாக, நோன்பை நோக்காதவர்களாக, புனித மிகுந்த ரமலானுடைய காலகட்டத்திலே குறிப்பாக பெண்கள் ஜவுளி எடுக்கக்கூடிய அந்த காரணத்தை கொண்டு உலகம் முழுவதும் நோன்பு இல்லாதவர்களாக, வெளிப்படையாக உணவு அருந்தக்கூடியவர்களாக உலகத்திலே நடப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பெருமக்களே, ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அவரே நலன் விசாரிக்க வந்த பொழுது அவர் தேம்பி அழக்கூடியவராக இருந்தார்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபா பெருமக்கள் அவர்களோடு கேட்டார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? உங்களை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொல்லியிருக்கின்றார்களே, புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார்களே, என்ன காரணம்? எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வருகின்றதே, அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், அதை நினைத்து நான் அழுகின்றேன். ரமலானுடைய காலகட்டத்திலும் ஒருவேளை நான் நோயாளியாகவே இருந்து விட்டால் அந்த ரமலானிலே எந்த விதமான அமல்களையும் செய்ய முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, நோன்பு நோக்க முடியாது, மற்ற எந்த அமல்களையும் நான் செய்ய முடியாது என்று நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக அந்த சஹாபா பெருமக்களிடம் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை இந்த ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, மிகப்பெரிய ஒரு வரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அமல்களை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயம் ரமலானின் மகத்துவத்தை விளங்கிவிட்டால் ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் ரமலானாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ரமலானுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும், ரமலானுடைய அந்த கண்ணியத்தை விளங்க வேண்டும். அப்படி விளங்கிவிட்டால் ஒரு மாதம் அல்ல, காலம் முழுவதும் ரமலானாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக சஹாபாக்கள் நினைப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, ஹதீஸிலே வருகிறது, மனிதன் சத்தியம் செய்வதாக இருந்தால் மார்க்கத்திலே சில விஷயங்களுக்கு சத்தியம் இருக்கிறது. ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? காலத்தால், நேரத்தால், இடத்தால் அதை கடுமைப்படுத்த வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்யக்கூடாது என்றால் அவனை நாம் அழைத்து என்ன செய்ய வேண்டும்? இடத்தால், இன்னும் நேரத்தால், காலத்தால் அதை கடுமைப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அவனை ஹஜருல் அஸ்வத்துக்கு, அந்த கல்லிலே அவனை சத்தியம் செய்ய வேண்டும், சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். காரணம், ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல் இருக்கிறது, சொர்க்கத்திலிருந்து வந்த கல். அந்த கல்லின் மீது சத்தியம் செய்வதற்கு மனிதன் பயப்படுவான், அஞ்சுவான். ஆகையால் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லிலே அவன் சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். மகாமு இப்ராஹிம், அந்த மகாமு இப்ராஹிம் அந்த இடத்திலே அவனை சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். மக்காவிலே சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். ஜும்மாவிலே அசருக்கு பின்னால் அவனை சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். மதினாவிலே மிம்பரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய அந்த மிம்பர் படியிலே அவனை சத்தியம் செய்ய வைக்க வேண்டும். காரணம், அவன் அந்த நேரத்திலே பொய் சத்தியம் செய்ய மாட்டான், அல்லாஹ்விற்கு பயப்படுவான், அல்லாஹ்வுக்கே அவன் அஞ்சுவான். ஆகையால் ஒரு மனிதன் பொய் சத்தியம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜும்மாவுடைய நாளிலே மிம்பர் படியிலே மகாமு இப்ராஹிம், மதீனா, மக்கா இது போல புனிதமிகு இடத்திலே, கண்ணியமிகு இடத்திலே அவனை சத்தியம் செய்ய வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, எதற்காக இதை சொல்லி காட்டப்படுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரமலானிலே, இதே ரமலானிலே ஜும்மாவுடைய அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறுகின்ற பொழுது, முதல் படியிலே ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது படியிலே ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். மூன்றாவது படியிலே ஏறுகின்ற பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக சகாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நபியே நாயகமே, என்றைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை இன்றைய நேரத்தில் நாங்கள் பார்த்தோமே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் மிம்பர் படியிலே நான் காலை வைக்கின்ற பொழுது ஜிப்ராயில் என் முன் தோன்றினார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபத்வா செய்தார்கள். என்ன ஃபத்வா? யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக என்பதாக ஃபத்வா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில ஏறுகின்ற பொழுது யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டுமாக என்று ஃபத்வா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன்.
மூன்றாவது படியில ஏறுகின்ற பொழுது யார் பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பாதவர் அவரும் நாசமாகட்டுமாக, அவரும் மூக்கை மண்ணை கவ்வட்டுமாக என்று பத்துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார். பெருமக்களே, ரமலானுடைய மாதத்தை கிடைத்தும் ரமலானுடைய மாதம் நமக்கு வந்தும் அந்த மாதத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் அங்கே அவனுடைய வாழ்க்கையை நாசம் அடைய செய்யட்டுமாக என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள். எந்த இடத்திலே மிம்பர் படியிலே ஏறுகின்ற பொழுது இதே ரமலானுடைய மாதத்திலே இதே ஜும்மாவுடைய நாளிலே, ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு மகத்துவமானது, ரமலானுடைய மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய இந்த மிம்பர் படி, அதுவும் மதீனாவிலே உள்ள மிம்பர் படி எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதுவெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பெருமக்களை அவர்கள் செய்த ஒவ்வொரு ஃபத்வாக்களும் ஒவ்வொரு ஆமீனும் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக கபூல் செய்யப்படும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகையால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மிஸ் பண்ணிவிடக் கூடாது. கிடைத்த ரமலானுடைய மாதத்தை அனுபவிக்க வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அமல்களால் அழகுபடுத்த வேண்டும். அதைத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த குழப்பமான காலகட்டத்திலே எத்தனையோ சகாபாக்களுடைய அந்த அவர்களுடைய சுன்னத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதையும் சில விமர்சனங்கள் இது கூடாது இது கூடும் என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே ரமலானிலே 2 காரியங்களை செய்தார்கள். அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய அந்த சுன்னத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இல்லை, நபியினுடைய காலகட்டத்தில் இல்லை, அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலகட்டத்தில் இல்லை. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே 2 விஷயங்களை தங்களுடைய ஆட்சியிலே செய்தார்கள். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று, மஸ்ஜிது நபவியிலே இஷா தொழுகை முடிந்த பிறகு இரவு காலத்திலே எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டுவிடும். மஸ்ஜிது நபவியிலே இரவு நேரத்திலே எல்லா அமல்களும் மற்ற மாதங்களிலே விளக்கு அணைக்கப்பட்டுவிடும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். என்ன கட்டளை பிறப்பித்தார்கள் என்றால், ரமலானுடைய காலகட்டத்திலே மஸ்ஜிது நபவியிலே விளக்கு எரிய வேண்டும், 1 மாதம் முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், விளக்கை அணைக்கவே கூடாது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்தில் என்ன செய்தார்கள்? அமல் செய்தார்கள், அமல்படுத்தினார்கள். அவர்களுடைய அந்த சொல்லின் காரணமாக, அவர்களுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் தான் இன்று உலகம் முழுவதும் ரமலானுடைய காலகட்டத்திலே எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கின்றனவோ அங்கே இரவு முழுவதும் 1 மாதம் காலமாக விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்திய சுன்னத். அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலகட்டத்திலே 2வது ஒரு செயலை செய்தார்கள். ரமலானுடைய மாதத்திலே தராவி ஜமாத்தாக நடத்தலாம். அதற்கு முன்பாக தனித்தனியாக தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது, தராவியினுடைய தொழுகை. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே உபய் இப்னு கஅப், தமீம் தாரி என்று 2 ஹாஃபில்களை பள்ளிவாசல்களிலே நியமித்து தராவி தொழுகையை ஜமாத்தாக நடத்தலாம் என்பதாக அவர்கள் அந்த நேரத்திலே கலீஃபாவாக இருந்த காலகட்டத்திலே அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். இந்த 2 விஷயங்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருந்த நேரத்திலே அவர்கள் செய்த செயல்பாடு, அவர்களுடைய நடைமுறை இன்று வரை கியாமத் நாள் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெருமக்களை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ரமலானிலே பள்ளிகளை எல்லாம் அவர்கள் ஒளிமயமாக ஆக்கினார்கள். அதனால் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையும் அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவானாக என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை,
ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தப்பட்ட இந்த தராவி தொழுகை, ஜமாத்தாக நடத்தக்கூடிய தராவி தொழுகை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அதை முழுமையாக அதை அனுபவிக்கின்றோமா, பயன்படுத்துகின்றோமா? ரமலானுடைய காலகட்டத்திலே நம்முடைய பள்ளிவாசல்கள் விளக்கு எரிகிறதா, இல்லை விளக்கு அணைக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நிறைய பரிசுகளை தந்திருக்கின்றது. அதிலே மிகப்பெரிய பரிசு மூன்று அன்பளிப்புகள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அதிலே மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு ஒன்று, அதில் என்ன? பாவ மன்னிப்பு. இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த தௌபா, அந்த மன்னிப்பு அல்லாஹ் உடனே கபூல் செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன் மன் உஃபிர மன் தகத்தம. யார் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நோன்பு நோற்று இரவு அமல்களிலே ஈடுபடுகின்றார்களோ, நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கடமைகளை செய்கின்றார்களோ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹு தஆலா முதலாக நோன்பை இங்கு சொல்லி காட்டுகிறான். மன் சாம ரமலான், ரமலானுடைய காலகட்டத்திலே யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள் எப்படி ஈமான நம்பிக்கையான முறையிலே நன்மையை எதிர்பார்த்த நிலையிலையும் அவர்கள் நோன்பு நோற்றால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் காம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன். முதலாவது நோன்பு, இரண்டாவது நின்று வணக்கம் தராவி தொழுகை. மற்ற எல்லா தொழுகைகளையும் யார் இரவு நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்படி? நன்மை எதிர்பார்க்க வேண்டும், இன்னும் ஈமானோடு இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன். முதலாவது நோன்பு, இரண்டாவது தராவி தொழுகை, மூன்றாவது லைலத்துல் கத்ர். யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, எந்த அமல்களுக்கும் இந்த அளவுக்கு குறிப்பிடவில்லை. அஸ்ஸௌம், நோன்பு இருக்கிறதே, லீ, அது எனக்குரியது, அதனுடைய கூலி நானாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மற்ற அமல்களை குறிப்பிடவில்லை, ஜகாத்தை குறிப்பிடவில்லை, தொழுகையை குறிப்பிடவில்லை, ஹஜ்ஜை குறிப்பிடவில்லை, நோன்பை மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, நாம் எந்த அளவுக்கு இந்த நேரத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரமலான் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய மாதம் அல்ல. ரமலானில பெண்கள் வீட்டை விட்டு செல்லக்கூடாது. சகாபா பெருமக்களுடைய வழக்கம் என்னவென்றால், ரமலானிலை வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். அப்படி வீட்டை விட்டு வெளியே சென்றால் பள்ளிக்குள் நுழைவார்கள், பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்வார்கள். காரணம், நாம் பாவங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே 30 நாளும் ஈத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். கடைசி 10 நாள் ஈத்திகாஃப் இருப்பது சுன்னத்து முஅக்கதா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்களும் ஈத்திகாஃப் இருந்த காரணம் என்ன? பாவங்களிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற படிப்பினையை சொல்வதற்காக, அந்த விஷயத்தை கூறுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாகவே ஹிரா மலை குகையிலே 40 நாட்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? ஈத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, உணவை நிறுத்துவது நோன்பு அல்ல, உணவை பானத்தையும் நிறுத்துவது நோன்பு அல்ல, பாவத்தை நிறுத்த வேண்டும். உணவை நிறுத்திவிட்டான் ஒரு மனிதன், குடிப்பதை நிறுத்திவிட்டான், இது நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் பாவத்தை நிறுத்த வேண்டும். கண்ணால் எதை பார்க்க கூடாதோ அதை அவன் பார்க்காமல் இருக்க வேண்டும். வயிற்றை பேணுவது பெரிய விஷயம் அல்ல, அவனுடைய அங்க உறுப்புகள், அவனுடைய உடல் உறுப்புகளை அவன் இந்த நோம்புடைய காலகட்டத்திலே பேண வேண்டும். அப்படி பேணினால் மட்டுமே அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே முழுமையாக கபூல் செய்யப்படும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. பெருமக்களை, இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக வரமாக தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை தவற விடாமல் இந்த ரமலானிலே முழுமையாக